அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் ஜோதிட நிலையத்தின் சார்பாக நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த வீடியோவை காண வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த வீடியோவை தங்களிடம் கொண்டு சேர்த்திருக்கின்ற பிரபஞ்சத்திற்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் உங்கள் அனைவரையும் ஜாதக ஆய்வு பகுதியில் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு தத்து புத்திர பாக்கியம் அப்படின்ற ஒரு தலைப்பில் இன்றைக்கி நம்ம ஒரு ஜாதக ஆய்வை பார்க்க இருக்கிறோம். இந்த உலகில் உள்ள அத்தனை பேரும் திருமணமானவுடன் எதிர்பார்க்கும் செல்வம் மழலை செல்வம், மக்கள் செல்வம் அப்படின்றத எதிர்பார்க்காத தம்பதியர்கள் இல்லை என்றே நம்ம இங்கே சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு மக்கட்பேறு அப்படின்றது ரொம்ப முக்கியம் அப்படின்றத நம்ம திருக்குறளையும் பார்த்துருக்கிறோம். குள்ளல் இனிது யாழ் இனிது என்பதம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அற்புதமான மக்கள் பேறு அப்படின்றது எல்லாருக்கும் வாய்க்கணும் அப்படின்றது தான் விருப்பம். ஆனால் சில பேருக்கு அந்த வாய்ப்புகள் மறுக்கப்படுகிறது. அப்படி மறுக்கப்படும் பொழுது அவங்களுக்கு அடுத்ததாக கொடுத்துருக்கிற ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த தத்து புத்திர பாக்கியத்தை அவங்க எடுத்துக்கணும் அப்படின்றதான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். அப்படி ஒருவர் தத்து புத்திரம் எடுக்கணும் அப்படின்னா அவரோட ஜாதக அமைப்பு எப்படி இருக்கணும், அதுக்குண்டான மூலப்பாடல் என்ன அப்படின்றதையும் நம்ம இங்கே பார்க்க இருக்கிறோம். இங்கே நாம் பார்க்க போகிறது ஒரு ஆணுடைய ஜாதகம். 9/9/1981 மாலை 5:24 சென்னையில் பிறந்திருக்கிற ஜாதகரை தான் நம்ம இப்போது பார்க்க போகிறோம். ஜாதகம் கும்ப லக்னம். லக்னத்திற்கு 6ஆம் இடத்தில் ராகு செவ்வாய், 7ஆம் இடத்தில் சூரியன், 8ஆம் இடத்தில் புதன் சனி குரு, 9ஆம் இடத்தில் சுக்கிரன், 11ஆம் இடத்தில் சந்திரன், 12ஆம் இடத்தில் கேது. ஜாதகர் பிறக்கும் பொழுது பார்த்திங்கன்னா சுக்கிர திசை நடப்பில் இருந்திருக்கு. 1 வருடம் 2 மாதம் 18 நாள் இருக்க இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறாரு. இப்போ இந்த ஜாதகருக்கு குரு திசை குரு புத்தி நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த ஜாதகர் பார்க்கும் பொழுது அவங்களுக்கு புத்திரம் இல்லை அப்படின்றது தெரிந்தது. அவங்க திருமணமாகி நிறைய வருஷம் ஆகியும் நிறைய பரிகாரங்கள்லாம் செஞ்சும் அவருக்கு புத்திர பாக்கியம் மறுக்கப்பட்டு உள்ளது அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் தத்து புத்திரம் எடுத்துக்கிறது தான் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம அவங்ககிட்ட சொன்னோம். ஏன்னா ஜாதக கொடுப்பனை அப்படி தான் இருக்குது. அதுக்கு உண்டான முதல்ல அந்த பாடலை பார்த்துருவோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடல் பார்த்திங்க அப்படின்னா ஜாதக பாரிஜாதத்தில் இருந்து ஒரு பாடல். அந்த பாடல் பார்த்திங்கன்னா லக்னாதிபதினும் 5இன் நாதனும் 8இல் 6இல் தக்க 12இல் சார தரு சுபருடனே அல்லால் மிக்கதாய் சுபரே பார்க்க விளங்கிய ஜாதகர்க்கு மக்களாம் தத்து புத்திரம் வந்திடும் மனையில் தானே அப்படின்றது அந்த பாடல். இன்னொரு தடவை சொல்கிறேன். லக்னாதிபதனும் 5இன் நாதனும் 8இல் 6இல் தக்க 12இல் சார தரு சுபருடனே அல்லால் மிக்கதாய் சுபரே பார்க்க விளங்கிய ஜாதகர்க்கு மக்களாம் தத்து புத்திரன் வந்திடும் மனையில் தானே அப்படின்றது அந்த பாடல் ஜாதக பாரிஜாதத்தில் இருந்து. இந்த பாடல் கூறும் விளக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதியும் 5ஆம் அதிபதியும் கூடி 8இலோ 6இலோ அல்லது 12ஆம் இடத்திலோ இருந்து அவங்க கூட ஒரு சுபர் சேர்ந்தாலோ அல்லது ஒரு சுபர் பார்த்தாலோ அவங்களுக்கு தத்து புத்திர பாக்கியம் இருக்குது அப்படின்றது தான் இந்த பாடலுடைய விளக்கம். இப்போ இந்த ஜாதகத்தை பார்த்தீங்க அப்படின்னா கும்ப லக்னம், லக்னாதிபதி சனி பகவான், 5ஆம் அதிபதி புத பகவான், இவங்க இரண்டும் கூடி 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறாங்க. இப்போ இந்த பாடல் சொன்னபடி லக்னாதிபதியும் 5ஆம் அதிபதியும் கூடி 8இல் மறைஞ்சு அது கூட ஒரு குரு தொடர்பில் இருக்கிறார், ஒரு சுபர் தொடர்பில் இருக்கிறார். அப்படின்றப்போ இந்த பாடல் அங்கே பொரிந்து வருது. மேற்கொண்டு சில விதிகள் பார்க்கும் பொழுது பொதுவாகவே 5ஆம் அதிபதியும் புத்திர காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவானும் 2 பேருமே லக்னத்துக்கு 6, 8, 12 மறைந்தால் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ரேரான ஒரு கண்டிஷனுக்கு கொண்டு வந்துடுது. இங்கே பார்த்தீங்கன்னா 5ஆம் அதிபதி புத பகவான், புத்திர காரகன் குரு பகவான் இருவரும் கூடி 8ஆம் இடத்துல இருக்கிறாங்க. இன்னொரு விதி பார்த்தீங்க அப்படின்னா லக்னம் ப்ளஸ் ராசிக்கு 5ஆம் அதிபதிகள் 2 பேருமே 8இல் மறைஞ்சிருக்கிறாங்க. லக்னத்திற்கு 5ஆம் அதிபதி புத பகவான் அவர் 8இல் மறைஞ்சிருக்கிறாரு. ராசிக்கு 5ஆம் அதிபதி செவ்வாய் பகவான் அவர் 8இல், ராசிக்கு 8இல் மறைஞ்சு, லக்னத்துக்கும் 6இல் மறைஞ்சு, ராசிக்கும் 8இல் மறைஞ்சு அங்கேயும் ஒரு நீசமாகவும் அவர் இருக்கிறார். ஆக இவருக்கு குழந்தை பாக்கியம் அப்படின்றது
மறுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றத நம்ம இங்கே புரிஞ்சுக்க முடியுது. அதே போல் பார்த்திங்கன்னா காலபுருஷனுக்கு 5ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் ராசியில் ஆட்சியாக இருந்தாலும் நவாம்சத்துக்கு வரும்பொழுது அவர் நீசமாகிறார் அப்படின்றதும் ஒரு தப்பு. அதே போல் பார்த்திங்கன்னா இந்த லக்னத்துக்கு 5ஆம் அதிபதிக்கும் சரி, லக்னாதிபதிக்கும் சரி, புத்திரகாரகன் குரு பகவானுக்கும் சரி சாரம் கொடுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான். அந்த சந்திர பகவான் நவாம்சத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது நீசமாக இருக்கிறார். அப்போ எப்படி பார்த்தாலும் இங்கே 5ஆம் இடமும் ராசிக்கு 5ஆம் இடமும் லக்னத்திற்கு 5ஆம் இடமும் பாதிப்பாக இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. நீங்கள் பாடல் கூறியபடி பார்க்கும் பொழுது அந்த லக்னாதிபதி கூடவும் 5ஆம் அதிபதி கூடவும் சுபர் குரு பகவான் இருந்து அந்த குருவோட திசை இப்போ இவங்களுக்கு அந்த குரு திசை குரு புத்தி வருங்காலத்தில் நீங்கள் ஒரு குழந்தைய தத்து எடுத்துக்கிறது நல்லது அப்படின்றத சொல்லதை அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி அவங்க கிட்டத்தட்ட ஒரு 8-9 வருஷமாகவே வந்துட்டு குழந்தைக்காக ட்ரை பண்ணி நிறைய சேர்க்கை கருத்திருத்தல் எல்லாம் செஞ்சு பார்த்து அது எதுவும் சக்ஸஸ் ஆகலை. ஏன்னா கிரக அமைப்பு அப்படி தான் இருக்குது அப்படின்றத அவருக்கு சுட்டி காட்டி அவருக்கு தத்து புத்திரம் வெளிப்படுத்தணும். இப்போது அவர் அந்த தத்து புத்திரத்தை எடுத்து நல்லபடியாக இருக்கிறார் அப்படின்றத தகவலை இங்கே பதிகிறதுக்கு நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆக இந்த ஜாதகத்தின் மூலியமும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விதிகள் கிடைத்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். மீண்டும் மற்றும் ஒரு நல்ல ஒரு ஜாதக ஆய்வு பகுதியில் உங்களை சந்திக்கிறேன். அதனால் இந்த நிறைய ஜாதக ஆய்வுகள் தந்து கொண்டு இருக்கிறோம். அதனால் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த நல்ல நெஞ்சங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.